நியாய விசாரிப்பு. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாய் இருக்கும் காணியாட்சியில முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக. ஒருவன் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிறைவேறப்பட வேண்டும். ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி ஒரு பொய்ச்சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால் வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ளச்சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் பிறர் பொருளை திருடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தில் உன் கைவசமாய் இருக்கும் காணியாட்சியிலே முன்னோர்கள் குறித்திருக்கிற பிறனுடைய எல்லையை ஒற்றி போடாயாக என்று மோசே சொல்லுகிறார். கிழக்கு தேசங்களில் நிலங்களின் எல்லைகளுக்கு வேலிகள் அடைக்கப்பட்டிருக்காது. எல்லையை குறிப்பதற்கு சிறு கற்களை பயன்படுத்தி இருப்பார்கள். அவற்றிற்கு எல்லைக்கல் என்று பெயர். ஒருவனுடைய எல்லைக்கல்லை மற்றவர்கள் வஞ்சனையாக ஒற்றி போடக்கூடாது, அதாவது அகற்றி போடக்கூடாது. தன்னுடைய சொந்த ஆதாயத்திற்காக எல்லைக்கல்லை ஒற்றி போட்டு பிறனுடைய நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அபகரித்துக் கொள்ளக்கூடாது. இது துன்மார்க்கரின் செயல். நியாய பிரமாணம் இவர்களை சபிக்கிறது. மோசையின் பிரமாணம் எல்லைக்குறியை ஒற்றி போடுவதை தடை பண்ணுகிறது. இதே பிரமாணம் இன்றும் வழக்கில் உள்ளது. இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது இஸ்ரவேலின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சுதந்திரம் பங்கிட்டு கொடுக்கப்படும். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்களுடைய சுதந்திரங்களில் எல்லைக்குறியை நட்டி இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் சுதந்திரத்தில் சமாதானமாய் குடியிருப்பதற்காக அவர்களுக்கு எல்லைக்குறி போடப்பட்டிருக்கிறது. எல்லைக்குறிக்கு உட்பட்டு இருக்கிற இடம் மாத்திரமே அவர்களுக்கு சொந்தமானது. ஒரு சிலர் பிறருடைய காணியாட்சியை அநியாயமாய் அபகரிக்கும் வண்ணமாக அவர்களுடைய எல்லைக்குறியை ஒற்றி போட எல்லைக்குறிகளை அழித்து விடுவார்கள், அல்லது எல்லையை குறிப்பதற்காக நட்டப்பட்டிருக்கும் கல்லை சற்று தள்ளி நட்டி விடுவார்கள், அல்லது எல்லைக்குறியின் கல்லையே அகற்றி போடுவார்கள். இந்த எல்லைக்குறி இஸ்ரவேல் புத்திரருடைய முன்னோர்கள் குறித்தது. அவர்கள் முன்னோர்களின் நியாயத்திற்கும் ஆளுகைக்கும் மதிப்பு கொடுத்து தங்களுடைய தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய காணியாட்சியை உறுதி பண்ணுவதற்காக தங்களுடைய சுதந்திரங்களை பத்திரங்களில் எழுதி அதை முத்திரையிடுவது வழக்கம். ஒரு சிலர் மற்றவர்களுடைய பத்திரங்களை மாற்றி எழுதி விடுவார்கள், அல்லது அந்த பத்திரங்களையே அழித்து போடுவார்கள். பிறருடைய பொருட்கள் மீது ஆசைப்பட்டு அதை அபகரிக்கும் காரியங்கள் இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே காணப்படக்கூடாது. மற்றவர்கள் தங்களுக்கு அநீதி செய்யும் போது பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முறையிடலாம். நியாய விசாரிப்பு நியாயமாக நடைபெற வேண்டும். அங்கு நீதியான தீர்ப்பு சொல்லப்பட வேண்டும். நியாயம் விசாரிக்கப்படும் போது சாட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் பொய் சாட்சி சொல்லக்கூடாது. ஒருவன் அந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது. 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிலைவரப்பட வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஒருவனுடைய குற்றத்தை நிரூபிப்பதற்கு சாட்சிகள் பலமாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் வைத்து நியாயம் தீர்க்கக்கூடாது. சாட்சி சொல்லுகிறவன் பொய்ச்சாட்சிக்காரனாக இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. ஆகையினால் 2-3 சாட்சிகளுடைய வாய்ப்பினால் காரியம் நிறைவேறப்பட வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஒருவன் சொல்லுகிற சாட்சி பொய்ச்சாட்சி என்பது நிரூபிக்கப்பட்டால் பொய்ச்சாட்சிக்காரனுக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும். குற்றவாளியை தண்டிப்பது போல பொய்ச்சாட்சிக்காரனையும் தண்டிக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். அதன் விவரம் வருமாறு: ஒருவன் மேல் ஒரு குற்றத்தை சுமத்தும்படி
ஒரு பொய் சாட்சிக்காரன் அவன் மேல் சாட்சி சொல்ல எழும்பினால், வழக்காடுகிற இருவரும் கர்த்தருடைய சந்நிதியில் அக்காலத்தில் இருக்கும் ஆசாரியர்களுக்கும் நியாயாதிபதிகளுக்கும் முன்பாக வந்து நிற்பார்களாக. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ளச்சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றும் கண்டால், அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக என்றும், மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லுகிறார்.